அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பேச இருக்கும் முக்கியமான விடயம் உண்மையிலே தாயக களத்துக்குள்ளேயும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இன்றைய தாயகத்திலே இலங்கையிலே நடைபெறுகின்ற இந்த ஊழல், இலங்கை சுதந்திரம் அடைந்த பிற்பாட்டிலிருந்து இன்று வரை ராஜபக்ஷ குடும்பம் வரைக்கும் பெரிய அளவிலே ஊழல் செய்யப்பட்டுள்ளது. மக்களினுடைய நலனுக்காக பாவிக்க வேண்டிய பணத்தை அரசியல்வாதிகள் எப்படி சுருட்டினார்கள் என்பது பற்றித்தான் நாங்கள் இன்று பேச போகின்றோம். சமகாலத்திலே ராஜபக்ஷ குடும்பம் அபகரித்த அல்லது ஊழல் செய்து அபகரித்த பணத்தை பற்றியும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் ஊழல் செய்தார்கள் என்பதை பற்றி இன்று சமகாலத்திலே இப்பொழுது நடைபெறுகின்ற என்பிபி அரசு ஆங்காங்கே தேடி அது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்து கொண்டு வாரார்கள். இலங்கையிலே உண்மையிலே நடந்தது இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஊழல் மட்டும் தானா? ரெண்டு உதாரணமாக ரோஹித ராஜபக்ஷ உடைய ராக்கெட் விட்ட அதுக்குள்ள இருக்கின்ற விடயம், மற்ற மஹிந்த ராஜபக்ஷவனுடைய பெயரில் உருவாக்கப்பட்ட மாத்தள சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த ஊழல்கள், பசில் ராஜபக்ஷவனுடைய காணி ஊழல்கள், சிராணி அதாவது மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மனைவி சிராணியால் செய்யப்பட்ட ஊழல்கள், நாமல் ராஜபக்ஷவனுடைய அந்த கிறிஸ் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒரு பில்டிங் ப்ரொஜெக்டில் செய்யப்பட்ட ஊழல்கள், இப்படி பல ஊழல்கள் இன்று நிறைந்து தற்பொழுது பேசப்படுகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நடைபெற்ற ஊழல்கள், இப்படி பல ஊழல்கள். ஆனால் இதற்கும் அப்பாற்பட்டு முன்பு இருந்த அரசியல்வாதிகள் எப்படி இலங்கையை வங்குறுத்து நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்பது பற்றித்தான் நாங்கள் ஒரு ஆய்வு செய்வதாக இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடன் நாங்கள் ஏற்கனவே பல அமர்வுகளில் கலந்து கொண்ட மூத்த ஆய்வாளர் மதிப்புக்குரிய திருமிகு காதர் மாஸ்டர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் நேர்களே. நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயத்தை பற்றி நீங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். நல்லது ஸ்டீவன் அவர்களே. இலங்கை சுதந்திரம் பெறும்போது நீங்கள் சரியாக சொன்னது போல ஆசியாவிலே மிக முன்னேறிய நாடாக இருந்தது. ஜப்பான் யுத்தத்தில் அடிபட்டு விழுந்தபடியா அல்லது ஜப்பானுக்கு அடுத்தபடியாக வளர்ச்சியடைந்த நாடாக இருந்திருக்கும். இன்று அது கையேந்தி நாடாக, கடன்கார நாடாக, வாங்கிய கடனை கட்ட முடியாத ஒரு நாடாக மாறியிருப்பதற்கு 3 காரணங்களை சொல்லலாம். அதில் ஒன்று, எங்களுடைய சோகோல்ட் அரசியல் தலைவர்களுடைய தொலைநோக்கற்ற வேலை திட்டங்கள். அவர்களுக்கு இலங்கை பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவதற்கு தெரியவில்லை. இன்றைய அரசுக்கையும் அதிலே அடக்கி கொள்ளலாம். அடுத்து 2 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று யுத்தம், உள்நாட்டு யுத்தம். அந்த யுத்தத்திலே அளிக்கப்பட்ட உயிர் சேதங்கள், மனித வளங்களை விட்டுவிட்டு பொருளாதார ரீதியில் பார்த்தால் 250 பில்லியன் ரூபாய்களை இலங்கை இழந்திருக்கிறது. அது இன்று இலங்கை பட்டிருக்கின்ற வெளிநாட்டு கடனை விட 5 மடங்கு அதிகம். அடுத்தது ஊழல். இந்த 2ம் தான். முதலாவது, இவர்களுக்கு ஒரு திசை இருக்கவில்லை, கொள்கை இருக்கவில்லை. இன்றும் அது தடுமாறுகிறார்கள். 2வது யுத்தம், அது ஓய்ந்து விட்டது. அடுத்து ஊழல். அதுவும் அந்த யுத்தம் முடிந்த பிறகுதான் அந்த ஊழல் மிக அதிகமாக வந்தது என்பது ஒரு குறிப்பிட்ட வேண்டிய ஒரு அம்சம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இந்த ஊழல் என்பது முதலாளித்துவ காலத்திலும் இருக்கும், சோசியலிஸ்ட் சமூகத்திலும் அது கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் இருக்கும். அதுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். 1977 ஜெயா வர்ற வரைக்கும் அந்த உயர் மட்டத்திலே மேலே இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளும் சரி, நீதிபதிகளும் சரி, ஊழல் பயிர்வர்களாக இருக்கவில்லை. கீழ்மட்டத்தில் தான் ஒரு சிறிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சிறிய போலீஸ்காரன் எடுப்பான். அவருக்கு, அதுவும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல், சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டு தான் எடுப்பான். அப்படி அந்த கீழ்மட்டத்தில் இருந்ததை தவிர மேல் மட்டத்தில் புறையோடி இருக்கவில்லை. அதற்கு ஒரு உதாரணம், பிற்காலத்திலே ஜனாதிபதியாக வந்த விஜயதுங்க அவர்கள், அவர் போலீஸ்காரராக இருக்கும்போது ₹1 லஞ்சம் வாங்கி வேலை நீக்கம் செய்யப்பட்டவர். இது ஒரு உதாரணம். ₹1 ஒரு போலீஸ்காரராக இருக்கும்போது அப்படித்தான் அவர்கள் ₹1, ஒரு கட்டு பீடி, ஒரு சிகரெட், இப்படித்தான் அவர்களுடைய லஞ்சம் இருந்தது. ஆனால் 77க்கு பிறகு, யார் வந்த பிறகு அது ஒரு கலாச்சாரமாக வந்து விட்டது. அவர் கொண்டு வந்த அந்த தேர்தல் முறையும், பெரிய பணக்காரர்கள் பெரிய அளவு பணம் வேண்டும்,
அந்த பெரிய அளவு பணக்காரர்கள் இருந்தால்தான் போட்டியிட முடியும், அப்பொழுதுதான் சமூகம் மதிக்கும் என்ற அந்த கன்சியூமரிசத்தோடு சேர்ந்து இது வளர தொடங்கியது. ஜேஆர் உட்பட. ஜேஆர் சம்பாதித்த பணத்தொகை யாருக்குமே தெரியாது, மிக நேர்த்தியாக அதை சம்பாதித்தார். ஆனால் அவருக்கு ஒரு வாரிசு இருக்கவில்லை. அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், எஸ்டிஎஃப்ஐ உருவாக்கியவர். ஒரு சரியான ஒரு மனநிலை உள்ளவர் அல்ல. ஆனால் அவருடைய அரசாங்கத்திலே ஏற்பட்ட ஊழல்களை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னர் கூட நாங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டு வரலாம். DS சேனாயக்க, அவரை அரசியல் ரீதியாக நாங்கள் குறை சொல்லலாம், ஆனால் அவர் ஊழல் பேர்வழி என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. அதே போல அதுவரைக்கும் அதோடு ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லலாம். அவருக்கு 2 வாரிசுகளைத்தான் அவர் விட்டு சென்றார். அவருடைய வாரிசு 2 மகன்மார். ஒன்று டட்லி சேனாயக்க, மற்றது ருக்மன் சேனாயக்க. டட்லி சேனாயக்க திருமணம் செய்யவே இல்லை. ருக்மன் சேனாயக்க அவர் குடும்பம் திருமணம் செய்தார். அவர் அரசியலிலே சோபிக்கவில்லை. அவர் அந்த வாரிசு இல்லாமல் போய்விட்டது. சர்ஜன் கோத்லாவலே, அவருக்கு ஒரே ஒரு மகள். அவர் அரசியலுக்கு வரவே இல்லை. ஆகவே அந்த வாரிசும் இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு ஜேஆர் வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் ஒரு உருப்படாத ஒரு தருதலையாக மாறி அவருக்கும் வாரிசு இல்லாமல் போய்விட்டது. இடையிலே தஹாநாயக்க இருந்தார். ஒரு சராசரி மட்டத்தை சேர்ந்தவர். அந்த காலத்தை ஒரு சிம்பoliக்காக அவரை சொல்லலாம். அவர் பஸ்ஸிலே வருவார், ட்ரெயினிலே வருவார். அந்த காலத்தை எம்பிக்கள் எல்லாரும் அப்படித்தான். அவர்கள் ட்ரெயினிலே தான் வருவார்கள், இவர் பஸ்ஸிலும் போவார்கள், சாதாரண மக்களோடு பழகுவார்கள். அப்படி மிக எளிமையாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அவ்வளவும் ஒரு ஆடம்பரமாக, அரசியலே ஒரு ஆடம்பரமாக மாற்றப்பட்ட பிறகு ஜிஆர் காலத்தில் தான். அவர் வந்த பிறகு நாங்கள் பார்க்கிறோம், மும்மூர்த்திகள் இருந்தார்கள். லலித், காமினி, பிரேமதாஸ். அதில் லலித் அவர் துணை பாதுகாப்பு அமைச்சராக இருந்த போது செய்த ஊழல்களை பற்றி இன்றும் பேசுகிறார்கள். அவர் வாங்கிய ஒரு கப்பல் இன்னும் இலங்கைக்கு வந்து சேரவில்லை. அதை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு கப்பலை வாங்கினார், பேப்பர் பரிமாற்றம் செய்யப்பட்டது, காசு கொடுத்தாச்சு, எல்லாம் செய்து விட்டது. வரும் வழியிலே அது மூழ்கிவிட்டது. எங்கே மூழ்கினது என்றும் கிடையாது. அந்த ஊழல் இன்றும் நாரடிக்கிறது. காமினிசா நாயக்க மகா கெலி என்று சொல்லி சிங்களத்திலே அவரை கிழிப்பார்கள். அதே போல பிரேமதாச இவர்களோடு ஒப்பிடும்போது குறைவாகத்தான் கொள்ளையடித்தார். அவர் வீடு வசதி. இவருக்கு லலித்துக்கு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு வாரிசு கிடையாது, ஜிஆரை போலவே. அதே போலவே காமினிசா நாயக்கு 2 மகளும் இருக்கிறார். 2 மகன்மாரும் அரசியல் இருக்கிறார்கள், சோபிக்கவில்லை. அவர்கள் தேசிய அரசியல் வாரிசுகளாக உருவாகவில்லை. அடுத்தது பிரேமதாச. பிரேமதாசைக்கும் ஒரே மகன், ஒரு மகள். அந்த மகன் இப்பொழுது அரசியலில் இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இப்பொழுது ஜேஆர் காலத்தில் தான் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது. அதிலே எந்த ஒரு அமைச்சரையுமே புனிதர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. ரணில் உட்பட, தொண்டமான் உட்பட. தொண்டமான் தான் துல்கிரிய ஆலையை அந்த ஆசியாவிலே அந்த நேரத்தில் இருந்த பெரிய துணி மின் ஆலையை ஒரு குறைந்த தொகைக்கு கொடுத்து பின் கையால் காசு வாங்கியவர். அதே போல அவர் தான் கால்நடைக்கு பொறுப்பாக இருந்தார். அதன் பிறகு அவருடைய பேரன். இவர்கள் அந்த இறக்குமதி செய்த மந்தைகள் பல இன்னும் வந்து சேரவில்லை. அப்படி அவர்கள் அடித்த கொள்ளை. ஆறுமுகம் தொண்டமான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னமே லங்காவிலே அவர் செய்த ஊழல் ஓடு தான், அந்த கரையோடு தான் அங்கு வந்தார். வந்து அந்த ஆபீஸை விற்று அப்படின்றது ஒரு நாகரிகமாகிவிட்டது. அதன் பிறகு விஜயதுங்க. இந்த விஜயதுங்க ஒரு தற்செயலாக ஜனாதிபதியானவர் எங்களுக்கு பார்க்கிறோம். அவர் எவ்வளவு காசு அடித்தார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஏனென்றால் அப்பொழுது நான் அரசியலில் இருந்தேன். சந்திரிகா அப்பொழுதுதான் ஆட்சிக்கு வருகிறார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு ஆசனம் தேவைப்பட்டது. நாங்கள் தான் அந்த ஆசனத்தை கொடுத்தோம். சந்திரசேகர் அவரோடு கை கோர்த்ததினால்தான் அரசாங்கம் அமைந்தது. அதனுடைய கட்சியின் செயலாளர் நாயகமாக நான் இருந்தேன். அந்த பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கி நடத்தியவன் நான். அப்பொழுது அந்த இவர் ஜனாதிபதி தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டார். ஆனால்
அதிகாரத்தை இவரிடம் கொடுப்பதா காமினியிடம் கொடுப்பதா என்ற பேரம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது விஜயதுங்க இவரிடம் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? தன்னுடைய ஃபைல்களை தோண்டக்கூடாது. அந்த பேரம் நடக்கும்போது நான் ரோஸ்மீட் பிளேஸ்லயே இருக்கிறேன். ஆகவே எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு விடயம் இது. அவர் பிரேமதாசையை விட மிக அதிகமாக கொள்ளையடித்துக் கொண்டு போனார். அதன் பிறகு ஊழலை அளிப்போம் என்று சொல்லி வந்த சந்திரிகா அவரை பற்றி ராவே விக்டர் ஐவன் ஒரு புத்தகமே வெளியிட்டார். அது 50,000 பிரதிகள் வித்தது. சௌர ரஜின என்ற பெயரில் அந்த அவருடைய ஊழலை அது வெளியிட்டார். அவருக்கும் ஒரு மகன் ஒரு மகள் அரசியலுக்கு வரவில்லை. இப்பொழுது நாங்கள் வருகிறோம், யுத்த களத்திற்கு வருகிறோம். இதற்கிடையில் மாசர் இதுக்கிடையில் இப்ப நீங்கள் இப்ப யூஎன்பி உடைய தலைமுறை சம்பந்தமாக இப்ப அவர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறோம், சந்திரிகாவை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இதுக்கிடையிலே நாங்கள் பண்டாரநாயக்காவும் ஸ்ரீமாவை பற்றி நாங்கள் அதுக்குள்ளே விட்டுவிட்டோம். அவர்களை அரசியல் ரீதியாக நாங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய நேர்மை விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா தான் அவருடைய இலங்கையில மிகப்பெரிய காணி சொந்தக்காரர். அந்த காணி சீர்திருத்தத்துக்கு கீழே தன்னுடைய காணியை கொடுத்தவர் அவர். அவரை அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் விமர்சிக்க முடியும். அவருடைய மகன், அவருக்கு ஒரே மகன் அனுர, அவர் இறந்து விட்டார். 2 மகள், ஒருவர் அரசியலுக்கு வரவில்லை, அடுத்தவர் தான் சந்திரிகா ஊழலிலே அந்த குடும்பத்திலேயே ஊழல் பெயர் வாங்கியது சந்திரிகா. மற்றவர்கள் யாருமே ஊழல் பெயர் வாங்கவில்லை. இப்படி அவர்களுடைய சாப்தம் முடிந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் வருகிறோம் 2 பேர், 2 முக்கியமானவர்கள். ஒருவர் ரணில், சந்திரிகா காலத்திலேயே அவர் பிரதமராக இருந்தார். இந்த ரணில் ஜனாதிபதியாக வந்து கொஞ்ச காலம்தான் இருந்தார். அதற்கு முன்பே அவர் சம்பாதித்த ஊழல், அவள் மிஸ்டர் கிளீன் என்று பெயர் வாங்கி கொண்டு ஊழல் செய்ய தெரிந்த ஒரே ஒரு ஆள் அவர்தான். அவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ 30 வருடத்துக்கு ஹம்மாந்துடைய துறைமுகத்தை சீனாவுக்கு குத்தகை கொடுத்து அவர் ஒரு பகுதி பணத்தை, ஒரு லஞ்சத்தை வாங்கி தன்னுடைய பைக்குள்ளே போட்டார். இவர் அதை 99 வருடத்துக்கு கொடுத்து, 90 வருடமா 90 வருடத்துக்கு கொடுத்து அந்த பணத்தை கபலீகரம் செய்து கொண்டவரும் அந்த சென்ட்ரல் பேங்க் பாண்ட் ஸ்கேம், வங்கி கொள்ளை என்று அதனை சொல்வார்கள். 2 தடவை, ஒரு தடவையில் 2 தடவை கொள்ளையடித்ததும் ஏனைய அந்த அரச வளங்களை தன்னுடைய சொந்த இதற்கு பாவிப்பதற்கு பாடம் கற்றுக் கொடுத்தவரே வேறுதான் ரணில் விக்ரமசிங்க தான். இப்பொழுது நாங்கள் மஹிந்தவுடைய காலத்திற்கு வருகிறோம். மஹிந்த காலத்திற்கு வரும்போது அவர் அந்த யுத்தத்திற்கு முன்பே அவர் முதலாக பிரதம மந்திரியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் சத்தம் இல்லாம மிஸ்டர் கிளீன் என்று சொல்லி எப்படி ஊழல் செய்தாரோ அதே போன்று சத்தம் இல்லாமல் யாழ்ப்பாண லைப்ரரி எரித்தவரும் இவர்தான். ஆமாம், அந்த போயிருந்த 4 பேரிலே அவரும் ஒருவர் தான். காமினியுடைய பெயர் வந்தது, யாருக்கும் தெரியாது. சிறில் மத்தியுடைய பெயர் வந்தது, ஆனால் இவருடைய பெயர் வந்து பலர் புத்தகம் அடித்து விட்டு இருக்கிறார்கள். அதை இப்படி வெளிவந்திருக்கு. பட்டலந்த விவகாரம் எல்லாம் வெளிகிறது. இவர் தான் இந்த கொலை கலாச்சாரத்தை இலங்கையிலே அறிமுகப்படுத்தியவர்கள் 2 பேர். ஒருவர் பிரேமதாச, மற்றது அதை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனது இவர். அவர் ஊழலை விட கொலை கலாச்சாரத்தை கொண்டு வந்தார். இவர் கொலை கலாச்சாரத்தையும் ஊழல் கலாச்சாரத்தையும் இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனது இவர் ரணில் விக்ரமசிங்க. இப்பொழுது மஹிந்தவுடைய வரலாறு, இலங்கை வரலாற்றிலே இவ்வளவு ஒரு ஊழல் மிக்க ஒரு குடும்பம், ஏனென்றால் இவ்வளவு பெரிய குடும்பம் வேறு யாருக்கும் இருக்கவில்லை. அதைத்தான் முதலிலே சொல்லி கொண்டு வந்தேன். இவருக்கு அண்ணன் தம்பிமார் 3 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் சபாநாயகராக இருந்தார், ஒருவர் நிதி அமைச்சராக இருந்தார், இன்னொருத்தர் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். இன்னொரு தங்கையும் இருக்கிறார். அவர் நிருபமா ராஜபக்ஷ. அவர் திருமணம் செய்திருப்பது ஒரு தமிழர், அவர் நடேசன். அவருக்கு எதிராக பெண்டோரா பத்திரிகை வெளியிட்ட
ஊழல் பட்டியல் ஒன்று இருக்கிறது. இப்படி அந்த முழு குடும்பமும் இவர்களுடைய இவ்வளவு பெரிய குடும்பம், ஒரு அரசியல் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கவில்லை. ஆனால் இவர்கள் யாருமே பெரிய பண வசதி படைத்தவராக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஒரு கார் இருக்கவில்லை. அனுர பண்டாநாயக்கவுடைய காரில் தான் வருவார். அனுர கொடுக்கின்ற காசை வாங்கி கொடுத்தான் அவர் ட்ரெயினிலே முதலாம் வகுப்பிலே பயணம் செய்வார். அவைதான் அந்த சிறிமா பண்டாநாயக்க குடும்பத்துக்கும் அவருக்கும் இடையிலே நெருக்கமான உறவு ஏற்பட்டு கடைசியிலே இவரை திருமணம் விடாமல் செய்து இவரை கெடுத்ததே மஹிந்த தான் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆத்திரம் இருந்தது மஹிந்த ராஜபக்ஷ. அப்படி இருந்தால் அவருடைய தந்தை இறந்தபோது அதற்கு சிங்களவர்களுடைய சாவுக்கு பெரிய ஒரு செலவு இருக்கிறது. ஒரு கிழமை வைத்துக்கொண்டு பிரித்தோதி கொண்டிருப்பார்கள். சவப்பெட்டி பெரிய அளவில் வாங்க வேண்டும். அதற்கு காசு இல்லாமல் ஊரார்கள் தான் சேர்த்து கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே அவருக்கு நல்ல மரியாதை இருந்தது. ஆரம்ப கட்டத்திலே அவருடைய ஊழல் எப்பொழுது தொடங்கியது என்றால் சுனாமி ஃபண்டிலே அவர் கை வைத்து, அந்த சுனாமி என்பது வெள்ளத்தை அந்த புயலிலே அடிபட்டு வெள்ளத்திலே அடிபட்டு வாடுகின்ற அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியது சூறையாடுவதற்கு ஒரு குரூர மனம் வேண்டும். அது இவரிடம் இருந்தது. அதுதான் அவருடைய முதலாவது தொடக்கமாக இருந்தது. அதை வைத்துத்தான் ஜனாதிபதி தேர்தலை அவர் வெற்றி கொண்டார். வெற்றி கொண்ட பிறகு அவர் செய்த ஆட்சிக்கு வந்தவுடன் போரை நன்றாக தன்னுடைய தம்பியை முதலமைச்சர் கோத்தபாயை பாதுகாப்பு அமைச்சராக வைத்துக் கொண்டு நிறைய சம்பாதித்தார். அந்த யுத்தம் தான் அவர்களுக்கு பெரும் பொன் முட்டை இடுகின்ற வாத்தாக அது இருந்தது. அந்த போர்க்காலத்தில் நீங்கள் அப்பொழுது சொன்னது போல மாஸ்டர் இந்த இரண்டு முக்கியமான ஃபேக்டில் ஒன்று யுத்தம், மற்றது ஊழல். அந்த யுத்த காலத்திலே கூட மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் ஆயுத தளவாடங்கள் வாங்கியதில் செய்யப்பட்ட கொரப்ஷன், ஊழல் என்றதை எண்ணுக்கணக்கற்ற கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை நான் கடைசியிலே சொல்வேன். இவர்கள் எப்படி பணம் என்னென்ன துறையிலே காசு சம்பாதித்தார்கள் என்பதை பிரதானமாக இவர்கள் எப்படி எல்லாம் அவர்கள் படிப்படியாக சம்பாதித்து வளர்ந்தார்கள் என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் செய்தது ஏர் லங்கா. அதுவரைக்கும் எமிரேட்ஸ் மிக இலங்கை ஏர் லங்கா என்றால் உலகத்தரம் மிக்கதாக பேசப்பட்ட அப்பொழுது எமிரேட்ஸ் கூட அவ்வளவு பாப்புலராக இருக்கவில்லை. ஆனால் அதை இவர்கள் வாங்கி லாபத்தில் இயங்கி அதை கொள்ளையடித்து நாசமாக்கியதோடு கொள்ளையும் அடித்தார்கள். அதன் பிறகு நிசாந்த விக்ரமசிங்க அடுத்தது நூரைச்சோலை. இதுதான் இவருடைய முதல் 3 லஞ்ச லாவண்ய கொள்ளையடிக்கப்பட்ட. இந்த நுரைச்சோலை 2006 இவர் ஜனாதிபதி ஆகிறார். 2005 2006 இந்த நுரைச்சோலையை பற்றி ஒரு கதை இருக்கிறது. என்னவென்றால் மஹிந்த காலத்திலே செய்யப்பட்ட பல பெரிய பாரிய திட்டங்கள் இருக்கின்றன. அதிலே 3 திட்டங்களிலே பாரிய ஊழல்கள் நடந்திருந்தாலும் அந்த 3ம் சதா காலமும் இலங்கைக்கு பயன் தரக்கூடியவை. அதில் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகம் முதலாக இந்தியாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் இருக்கவில்லை, மறுத்து விட்டார்கள். பிறகு அமெரிக்காவுக்கு கொடுத்தார்கள். மஹிந்த அமெரிக்காவிடம் கேட்டார். அவர்களும் அந்த அளவு முதலீடு செய்ய அவர்கள் தயாராக இருக்கவில்லை. கடைசியாகத்தான் சீனாவிடம் போனார். அது இன்று அல்லது நாளை இலங்கைக்கு ஒரு பெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதில் ஊழலை நாங்கள் தனியாக பார்க்க வேண்டும். அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை வரைந்தவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். அப்பொழுது நான் இலங்கையில் இருந்தேன். மிக நேர்மையான ஆத்ம சுத்தியுடன் தான் அந்த திட்டம் வரையப்பட்டது. அது எனக்கு தெரியும். அடுத்தது கொழும்பு போர்ட் இன்னும் அதிலும் ஊழல் இருக்கிறது, குறைபாடு இருக்கிறது. ஆனாலும் அது ஒரு 1000 காலத்து பயிர். 3ஆவதாக நுரைச்சோலை போர்ட் சிட்டி சென்டர் தான் சொல்றீங்கம்மா, சரியா? போர்ட் சிட்டி சென்டர் சைனாவுடைய இந்த 3ம் சைனா தான். ஆமா ஆமா ஆமா, சரியா? இது 3மே இலங்கைக்கு ஒரு நிரந்தரமான வேல்யூவை கொண்டு வருகின்ற திட்டங்கள். இது ஊழல் தான் விமர்சிக்கப்படுகிறது. அதில் நுரைச்சோலையில் நடந்த விடயம் தான்
மிக வேதனையான விடயம் என்னென்றால் டெண்டர் ஒன்று நடைபெறுகிறது 2006 அந்த டெண்டரிலே சீனா அதை எடுக்கிறது. எடுத்த பிறகு இவர் சொல்லுகிறார், எனக்கு 500 மில்லியன் வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ. இது உள் விவகாரம். அப்போ எனக்கு அதை பற்றி அதோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் கொடுத்த தகவல், ஒரு நம்பிக்கையான உயர்மட்டத்திலிருந்து கிடைத்த தகவல். 500 மில்லியன் தனக்கு வேண்டும். அந்த காலத்தில் 2006 500 மில்லியன் என்பது எவ்வளவு பெரிய தொகை. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்காது. ஏனென்றால் மொத்த ப்ராஜெக்டே 1000 மில்லியன், அதிலே பாதி அவர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் அந்த தரத்தை நீங்கள் குறைக்கலாம், ஆனால் எனக்கு தர வேண்டியதை நீங்கள் தர வேண்டும். அவை அவருக்கு 500 மில்லியன் கொடுப்பதற்காகத்தான் அவர்கள் தர இருந்த ஆயுதங்களை, இந்த இயந்திர சாதனங்களை பொருத்தாமல் அங்கே கழிக்கப்பட்ட தரம் குறைந்த இயந்திரங்களை கொண்டு வந்து அதை பொருத்தினார்கள். இன்றைக்கும் இலங்கைக்கு மிக அதிகமான மின் உற்பத்தியை தயாரித்து கொடுக்கிறது அதுதான். ஆனாலும் கூட அடிக்கடி அது பிரச்சனைக்குள்ளாவதற்கு காரணம் அதுதான். என்னென்றால் அனல் மின் நிலையத்திலிருந்து வருகின்ற கழிவு நீர்களை கூட நேரடியாக கடலிலே பாய்ச்சுகிறார்கள் என்று பெரிய நிறைய அந்த ஒரிஜினல் பிளான் செய்ய விடவில்லை இவர்கள். என்னென்றால் அந்த ப்ராஜெக்ட்ல பாதியை தனக்கு லஞ்சமாக கேட்டால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். இந்த லஞ்சம் எவ்வளவு ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஆபத்தானது என்பதற்கு நுரைச்சோலை ஒரு நல்ல உதாரணம். அது ஒரு அருமையான திட்டம். அது இலங்கைக்கு ஒரு மிக அவசியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கும். ஆனால் அதை ஒரு குறை பிரசவமாக மாற்றியது மஹிந்த தான். இப்பொழுது நாங்கள் இப்படி பார்த்து கொண்டு நாங்கள் வந்தால், அடுத்தது யுத்தம் முடிவடைகிறது. யுத்தம் முடிவடைந்த வரைக்கும் பெரிய அபிவிருத்தி வேலைகள் செய்ய முடியவில்லை. அந்த யுத்தத்திலே தமிழ் பகுதிகளிலிருந்து தங்கம் கொள்ளையடிக்கப்படுகிறது, வங்கிகளிலே இருந்து. இதனை அந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய சரத் பொன்சேகா ஒரு 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 பகிரங்கமாக அதை சொன்னார். 220 கிலோ 220 கிலோ, ஒரு கிலோ தங்கம் இன்றைக்கு எத்தனை கோடி போகிறது என்று நீங்கள் கணக்கு பார்க்கலாம். 220 கிலோ தங்கம் எடுக்கப்பட்டதாக தனக்கு தகவல் கிடைத்ததாகவும், அதிலே 110 கிலோ தங்கத்தை மாத்திரம், அதுவும் அந்த 22 கரெக்ட் அல்ல, கொஞ்சம் குறைந்த இதை கணக்கு காட்டி அதனை மக்களிடம் பேரோட்டமாக கொஞ்சம் கொடுத்துவிட்டு பாதிக்கு பாதி இவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்றும், அதன் பிறகும் பல இடங்களிலிருந்து புலிகள் புதைத்து வைத்திருந்த, மறைத்து வைத்திருந்த தங்கங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாகவும், 6 டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு கொண்டு சென்று, எத்தனை 6 டன் தங்கத்தை ஜப்பான் நாட்டுக்கு கொண்டு சென்று வித்ததாகவும் சரத் பொன்சேகா பகிரங்கமாக வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பு என்னிடம் இருக்கிறது. அதன் பிறகு யுத்தம் முடிவடைந்த பிறகுதான் 2010க்கு பிறகுதான் 2010க்கும் 2015க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த பாரிய மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது மிக் பர்ச்சேஸ் நடைபெறுகிறது. மாத்தலான், அது ஒரு ஆடம்பரமான மாத்தலான் ஏர்போர்ட், அது வந்து அவருடைய ஸ்டேடியம், இவையெல்லாம் அவருடைய பெயர் சொல்வதற்காக அமைக்கப்பட்டவை. இந்த தாமரை தடாகம், இவை இப்படியானவை எல்லாம் இந்த காலத்தில் தான் அமைக்கப்படுகிறது. அந்த மாத்தள மஹிந்த ராஜபக்ஷ மாத்தள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அது ப்ரொஜெக்டை கட்டி முடிச்சு அதில் எந்த விமானங்களும் வராத பட்சத்தில் அதை ப்ரொமோஷன் செய்கிறதுக்கு சொல்லி ஒரு பிளான் ஒன்றை மஹிந்த ராஜபக்ஷ போட்டிருந்தார். அந்த ப்ரொமோஷனுக்கு மட்டும் மாதம் 2.5 கோடி ரூபாய் அந்த ப்ரொமோஷனுக்கு ஒதுக்கினார்களாம். மாதம் 2.5 கோடி. ஆனால் அந்த ப்ரொமோஷனை யார் செய்ய போறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சுற்றி வந்தால் கடைசியா இன்றைக்கு இந்த ரோஹித ராஜபக்ஷ ரொக்கெட் விட்டாரு, அந்த சிச்சி கம்பெனி, அந்த அதுக்குள்ளதான் போகுது அந்த காசு. ஆய்வுகள் செய்தவர்கள் திகைத்து போனார்கள். 2.5 கோடி மாதம் ஒதுக்கி அந்த கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த காசுகள் வந்து எப்படி சுத்தி திருப்பி அவர்களிடமே போகிறது என்பது வந்து ஆய்வு செய்தவர்கள் உண்மையிலேயே திகைத்து போனார்கள். இன்றும் அந்த சரியாக இயங்கவில்லை. எப்படி நீங்கள் சொன்னது சரி. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது, தகுந்தாற் போல என்னுடைய நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் அல்லது ஒரு 7 நிமிடத்தில் இப்பொழுது நாங்கள் இதிலே ஒன்றுதான் சிஷியுடைய அவருடைய 3ஆம் ரோஹித
மஹிந்த ராஜபக்ஷ விட்டதாக பொய் பட்டம் விட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த ரொக்கட்டை பற்றிய கதை. இந்த விடயம் இப்பொழுது நாறிக்கொண்டிருக்கிறது. அது இந்த ரொக்கட் 2012 இது 2 விதமாக நாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த விடயத்தை டிவி சாணக்க என்பவர் ஜூலை 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கிளப்புகிறார். அவர் யார்? இந்த போட்வ, இந்த மொட்டு கட்சியை சேர்ந்த ஒருவர் என்றால் இவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய விதத்திலே பிஓஐ சேர்மனையும் பிடித்து ஒரு நாடகம் ஒன்றை நாடிவிட்டார்கள். அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரித்து கொண்டு இந்த கேள்வியை கேட்டார்கள். அவர்கள் தயாரித்த டாக்குமெண்ட் பிரதமருடைய கைக்கு வருகிறது. அவர் ஒன்று இந்த அரசாங்கத்தை மறைமுகமாக அவர் தாக்க வேண்டும் என்று நினைத்தாரா அல்லது அப்பாவித்தனமாக சொன்னாரா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். ஆனால் அதை இந்த அரசாங்கம் கையாண்ட விதம் பல கேள்விகளை எழுப்புகிறது. அவர் சொன்னார், இதன் மூலம் 20 பில்லியன் ரூபாய் எங்களுக்கு லாபம் கிடைத்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்திடமிருந்து 1% காசு கூட இதற்கு போகவில்லை, சுருக்கமாக சொல்வதாக இருந்தார் என்று சொல்லி, இந்த ராக்கெட் எங்களுக்கு இன்றும் மாதம் ஒரு பல மில்லியன்களை 300 மில்லியன்களை கொண்டு வருகிறது என்று சொல்லி சொன்னார். இது யார் சொல்வது? பிரதமர். பாராளுமன்றத்தில் பிரதம நீதிபதி போல அமர்ந்திருப்பவர் அவர் சொல்லுகிறார். மறுநாள் வசந்த சமரசிங்க, அது அவர் வர்த்தக அமைச்சர், அவர் ஒரு உயர்மட்ட அமைச்சரும் அல்ல, அவர் சொல்லுகிறார், இவருக்கு தவறான தகவலை பிஓஐ கொடுத்து விட்டது. உண்மையிலே அப்படி ஒரு ராக்கெட் ஒன்று கிடையாது, அப்படி ஒரு ராக்கெட் ஒன்று பறக்கவில்லை. அந்த கம்பெனியை பற்றி பல தகவல்களை அவர் வெளியிடுகிறார். அதிலே சொல்லப்படுகின்ற சில அந்த விஷயங்களை நாங்கள் ஆழமாக பேச போனால் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும். இதை உண்மையிலே இந்த ராக்கெட்டை ஆரம்பித்தது 2012. இதை RM மணிவண்ணன் என்பவரும் இவர்தான் 80% பங்குதை கொண்டிருக்கிறார் இந்த கம்பெனியிலே. மற்றொருவர் அவரும் ஒரு தமிழர். இவர்கள் 2 பேருக்கும் பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்றார்கள்? அவர்களுடைய கூற்றுப்படி என்னவென்றால், இலங்கையில இருக்கின்ற ஒரே ஒரு துறை விஞ்ஞானி இவர்தான். யார்? ரோஹித ராஜபக்ஷ. இவர்தான் அதை தயாரித்து சீன கம்பெனியுடைய துணையோடு விண்ணிலை பறக்க விட்டார் என்று சொல்கிறார். இதை அடுத்த நாள் ஊடக அமைச்சரும் ஹெல்த் மினிஸ்டருமான நலிந்த ஜெயவர்தன அவர் சொல்கிறார், இந்த செய்மதிகளை கண்காணிக்கின்ற சர்வதேச ஒரு ஒன்றியம் இருக்கிறது, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், ITU. இதனிடமிருந்து நான் அறிக்கையை வாங்கியிருக்கிறேன். அந்த அறிக்கையின்படி பிரதமர் சொல்கிறார், இன்னும் அது செய்மதியை சுற்றி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் 300 மில்லியன் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இவர் சொல்கிறார், இதற்கு வந்த காசு எப்படி வந்தது என்ற தகவலோ இதில் நடந்த ஊழல்களை பற்றிய தகவல்களோ எந்த பேப்பருமே கிடையாது. அதே போல அந்த விண்வெளியிலே அப்படியான இலங்கைக்குரிய எந்த ஒரு செய்மதியும் கிடையாது என்று சொல்லி காணவில்லை. இப்பொழுது அந்த பிஓஐ தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே ஒரு 2 பிரச்சனை இருக்கிறது. இது அவர்களே தான், யாரு சிசியுடைய ஆட்கள் தான் அந்த பார்லிமெண்ட்ல அந்த கேள்வியை கேட்க வைத்தார்கள். அதுதான் வேடிக்கையான விஷயம். அதை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு எதிராக போயிருக்கிறது. கிட்டத்தட்ட மாஸ்டர் நீங்க முதல் சொன்னது போன்று இந்த லலித் அத்துலத் முதலி வாங்கிய கப்பல் இன்னும் வந்து சேரவில்லை, அது கடலுக்குள் தான் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட அதே போலத்தான் இந்த செய்வதை இன்னும் பறக்கவில்லை. சரி, இதை நாங்கள் சுருக்க வேண்டி இருக்கிறது. அண்மையிலே இங்கே லங்கா ஒரு செய்தி வெளியிட்டது 26 ஜூலை. அதன்படி இந்த மஹிந்த குடும்பம் உள்நாட்டிலே செய்த
ஊழல்களை தவிர வெளிநாடுகளிலே அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற சொத்துகளின் தொகை உத்தேசமாக நீங்கள் எவ்வளவு கற்பனை செய்வீர்கள்? ஒரு 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். 7 பில்லியன் ஓ, அமெரிக்கன் டாலர்ஸ். அமெரிக்கன் டாலர். இந்த 7 பில்லியன் என்பது இலங்கையுடைய ஒரு வருட ஜிபி தலா வீத வருமானத்தில் 1/4 பங்கு. இதை இவர்கள் எப்படி அந்த காசை இவர்கள் களவாடவில்லை. இந்த கமிஷன் எல்லாம் எடுத்து ஊழல் பெறுவல் எப்படி இதை மாற்றினார்கள் என்றால், அது சம்பந்தமான சில தகவல் இருக்கிறது. ஒன்று, இவர்கள் ஹோட்டல்கள் வாங்கி இருக்கிறார்கள், வாகனம் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் இந்த காசிலே, ஹோட்டல்ஸ். அடுத்தது ஷெல் கம்பெனிஸ்களை, அதாவது அந்த ஒரு முகவரி மட்டும் இருக்கும் அலுவலகம் இல்லாத ஆபீஸ்களை 18 நாடுகளிலே இவர்களுடைய மூலதனம் போய் வந்திருக்கிறது. அதை பற்றி ஒரு சரியான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டு அது பாராளுமன்றத்திலும் கூட பேசப்பட்டது. இதன்படி இந்த பணத்தை இவர்களுக்கு லாண்டரிங் செய்து கொடுப்பதற்கு உதவிய ஒரு நிறுவனம் தான் பிரவுன்ஸ் அண்ட் கம்பெனி. இந்த பிரவுன்ஸ் அண்ட் கம்பெனி முன்னர் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர் இந்த மாதிரி உபகரணங்களை கொடுத்து விவசாயத்துக்கு சேவை செய்தது. இப்பொழுது மஹிந்தவுடைய காலத்துக்கு பிறகு அவர்களுடைய பிரதான வேலை என்பது இவர்களுடைய பணத்தை சலுகை செய்து கொடுப்பதுதான். இப்படி இவர்களுடைய வெளிநாட்டு மூலதனம் மாத்திரம் 17 பில்லியன். 1 பில்லியன் என்பது 10,000 லட்சம் ரூபாய். அப்படி 7 முன்னால் போட்டுவிட்டு அந்த 10 லட்சம் சைவர்களை நீங்கள் போட்டீர்கள் என்றால் ஒரு கொப்பித்தாளிலே ஒரு வரியிலே நீங்கள் போட முடியாது. அவ்வளவு தொகை பணத்தை இவர்கள் அடித்திருக்கிறார்கள். இது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் அடித்த காசு. கோத்தபாய அடித்த காசு தனியாக இருக்கிறது. அது மாதிரி பஸ்ஸில் அடிச்ச காசு தனியாக இருக்கிறது. ஷிராணி அடிச்ச காசு தனியாக ஷிராணி அவர் காசு அடித்ததை விட தாஜுதீன் கொலை போன்ற விஷயங்களிலே, மற்றது அவர் அந்த நிலக்கொள்ளைகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்பொழுது அண்மையிலே அவர்களுடைய பிள்ளைகள் பல வழக்குகளிலே மாட்டியிருக்கிறார்கள். அதிலே அவருடைய பாட்டி ஒருவர் வித்துதான் காணி வாங்கினேன் என்று சொல்லி கணக்கு காட்ட முடியாமல் சொல்லி இப்படி இவர்கள் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மாணிக்கக்கல் பைய விஷயம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த மற்ற இவர்கள் அந்த புதையல் தோண்டுகின்ற வேலையிலும் ஈடுபட்டவர்கள். அப்படி இவர்கள் ஊழல்களை சொல்வதாக இருந்தால் நிறைய வருட கணக்கில் கதைக்கலாம். இப்பொழுது இந்த அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த விசாரணைகளை முடுக்கி விடுகிறது. இந்த அரசாங்கம் அதான் முடிக்க போகிறது. கடந்த அரசாங்கங்களைப் போல ஊழல் மிக்க அரசாங்கம் கிடையாது. இவர்களுக்கு இந்த ஊழல் பேர்வழிகளை, இந்த மஹிந்த குடும்பம் இவர்களை எல்லாம் விரட்டி பிடிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு காரணம் 3. ஒன்று, இவர்களிடம் வேறு வேலை திட்டம் எதுவுமே இல்லை. 2, அந்த ஊழல்களை ஒழித்து விட்டோம் என்று சொல்லி அது தான் இவர்களுடைய பிரதான வேலை திட்டமாக இருக்கிறது. 2வது, இவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே மஹிந்த, ரணில் இவர்களுக்கு எதிரான வழக்கை எல்லாம் எடுத்து அவர்களே தலையெடுக்க விடாமல் செய்கின்ற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் தங்களுடைய நலத்தில் இருந்தாது இந்த காரியத்தை செய்கிறார்கள். இது நாட்டுக்கு நல்லதாக அமையட்டும் என்று வாழ்த்துவோம். நல்ல மாசரா, இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் மட்டுமல்ல, இலங்கையினுடைய சிங்கள தலைவர்கள் செய்து இலங்கை அந்த ஒரு இலங்கை நாட்டை, இலங்கையர்களாக வாழ வேண்டிய மக்களை, பல்லின கலாச்சாரம் கொன்ற மக்களை பிரித்து இலங்கைக்கு பெரிய போரை உருவாக்கி அந்த நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்த சிங்கள அரசியல்வாதிகளுடைய ஊழல்கள் பற்றி நாங்கள் இப்ப ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்திருந்தோம். இன்னும் நிறைய பேசலாம் இது சம்பந்தமாக. விடயம் இந்த இலங்கையின் ஊழல்கள் ஒரு பெரிய ஒரு படலமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயம். இன்று நீங்கள் இந்த அமர்விலே கலந்து கொண்டு எங்களுடன் இந்த நேர்காணலை தந்ததை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாஸ்டர். இன்னொரு நாங்கள் நேர்காணலில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்
இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.